தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், வணக்கம். இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். தென் தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சுற்றுலா தலங்களில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலமும் ஒன்று. ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் இந்த குற்றாலத்தில் மெயினருவி, சிற்றருவி, புலியருவி, ஐந்தருவி என உள்ளிட்ட பல்வேறு அருவிகள் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியது முதல் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டும். இந்த மூலிகை கலந்து வரக்கூடிய நீரில் குளித்து மகிழ்வதற்காக தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்கள், வெளிநாட்டினர் என பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து குளித்து மகிழ்வது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாத காலம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் ஆர்ப்பரித்து கொட்டும். தற்போது இந்த ஆண்டிற்கான சீசன் நிறைவடைந்த நிலையிலும் அவ்வப்போது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையில் இடைவிடாது பெய்து வந்த மழையின் காரணமாகவும் கடந்த 6 மாத காலமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து தொடர்ந்து இருந்து வருகிறது. தற்போது கேரள மாநிலத்தில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு வருகை தந்து புனித நீராடிய பின்னரே சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் இன்று அதிகாலை முதலே குற்றாலம் மெயின் அருவிக்கரை முழுவதும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. இதேபோன்று பள்ளிகளுக்கான அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் இன்று வார விடுமுறையின் துவக்க நாள் என்பதாலும் அதிகாலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் குடும்பத்துடன் கூட்டமாக அருவிக்கரையை நோக்கி வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவிகளில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டமும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதி வருகிறது. எங்கு பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களின் தலையாக காட்சியளித்து சபரிமலை போன்றே குற்றாலம் மெயின் அருவிக்கரை பகுதிகள் காணப்பட்டு வருகிறது. மேலும் குற்றாலத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வாகனமும் சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களும் அதிகரித்து வருவதன் காரணமாக குற்றாலம் பிரதான சாலைகளில் அவ்வப்போது போக்குவரத்து நெருக்கடியும் ஏற்பட்டு வருகிறது. ஆனாலும் போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய வகையில் போதிய போலீசார் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் போக்குவரத்து நெருக்கடி அவ்வப்போது ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் குற்றால அருவிகளுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் போதிய அடிப்படை வசதிகளையும் பேரூராட்சி நிர்வாகம் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தற்போது இப்பகுதியில் இதமான பனிமூட்டத்துடன் குளிர்ந்த காற்று வீசு வருவதால் குற்றால அருவிகளில் உற்சாகமாக ஐயப்ப பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். அஸ்வினி. கணேஷ்குமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.